என்னது இன்னைக்கும் 2க்கு போய்கிட்டு இருக்குதா? என்னப்பா சொல்றீங்க? டெய்லியும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. டேய் எவனுக்குடா என்னடா ஆச்சு? டேய் எங்கடா இருக்கீங்க அந்த 2 பேரு? இதா பாரு இங்கேயே நிக்கிறான் ஒருத்தன், இன்னொருத்தன் எங்க? ஏன்டா இப்படி? எங்க 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 இன்னொருத்தன் எங்கடா? இன்னொருத்தன் எங்க போயிட்டான்? எல்லாம் குளிருக்கு குடிவிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆமாண்டா, இனிமே கொஞ்சம் குளிர் அதிகமா தான் இருக்கும். மருந்துங்க மருந்து இங்கதான் இருக்குது. ஓகே, அடுத்து ஓகே, ஒரு 2 ml கொடுக்கலாம். டேய் எல்லாம் கடிக்காதீங்கடா ட்ரௌசரை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேய் தம்பி வாங்க. ஏன் என்னாச்சு? என்ன தின்னா என்ன எதனால போகுது எல்லாம் உனக்கு? இப்போ எப்படி இருந்துச்சு? தவறுப்பாக இருக்கா? அப்படி தான் இருக்கும். சரியா? ஹாய் என்ஜி ஃபேமிலி, நான் கௌதம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஆட்டு பண்ணை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகணும். என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, ஏன் வந்து ஆட்டு பண்ணைகள் எல்லாம் மூடுறாங்க, எவ்வளவோ எத்தனையோ சேனல் என்னை வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. எல்லா சேனல்லையும் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும் என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். எதனாலெல்லாம் நம்ம வந்து மூடிட்டு போகிறோம், எதனால் வந்து அதில் அடிப்படுத்தி என்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியுமே நான் சொல்லியிருக்கேன். திரும்பவும் எந்த பதிவுலையும் நான் என்ன சொல்கிறேன்னா, இம்பார்ட்டண்டான மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ஆகணும். டே ஏன்டா உங்களுக்கு என்னடா வேணும்? சும்மா வந்து நோயின்னு கடிச்சிட்டே இருப்பானுங்க. உள்ளே இருந்தாவே இவனுங்களோட பாச மலையை தாங்க முடியல. ஏண்டா காத்தவராயா, ஆள் நல்லா முரட்டாள் பயபுள்ள, வந்துட்டு பாசக்காரன் பயபுள்ள. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன பண்ணணும், எதனால் வந்துட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது பண்ணையில் வந்துட்டு ரொம்ப நோய் மேலாண்மை தான் மெயினாக. ஒரே ஒரு விஷயம், தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மை. மெயினாக தீவன மேலாண்மையை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம எப்படிலாம் தீவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எந்த மாதிரிலாம் ஃபீடு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. தீவனத்தை கொடுத்துட்றோம். நோய் மேலாண்மை எப்படி நாம் அதை மெயின்டைன் பண்ணுறதுனா, காலையில் என்றைக்குமே டெய்லியுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இறங்கி டெய்லியுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் வந்து நம்ம பண்ணை இருக்குன்னா பண்ணைக்குள்ளே ஒரு ரவுண்ட்ஸ் வரணும். ரவுண்ட்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆடுங்களை எல்லாத்தையுமே பார்க்கும்போது எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. ஓகே, எல்லாம் ஆசை போட்டுக்கிட்டு அப்படியே படுத்துருக்கு, ஜாலியாக இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது சோர்வாக டல்லாக இருக்குது, ஆசை போடாமல் இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம பார்க்கும்போதே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதேமாதிரி குட்டிங்களை பார்க்கணும். மெயினாக இருந்த குட்டிங்க இப்போ தாயாடாக வச்சு குட்டிங்களை எடுத்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன குட்டிங்க கண்டிப்பாக அந்த பண்ணையில் இருக்கும். அந்த குட்டிங்களை எப்படி நாம் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா, மெயினாக காலையில் வரப்போ கழிச்சல் போயிருக்கா, எப்படி இருக்குது, அந்த குட்டிங்க எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு காலையில் பார்க்கும்போதே தெரியும். கழிச்சல் போயிடுச்சுன்னா காலையிலே மருந்து கொடுத்துடணும். அப்படி தான் இன்றைக்கி நம்ம ஃபார்மில் 2 குட்டி போய்கிட்டு இருக்கு. எதனால் போகுது என்னங்கிறது எல்லாமே அது எடுத்துக்கூடிய தீனியை பொறுத்து, அது உள்ள டைஜஷன் நடக்கிறது அதை பொறுத்து அது போக தான் செய்யும், போகாமலாம் இருக்காது. நம்ம ஏன்னா ஒரே இடத்துல பண்ணை முறையில் நிறையா வச்சு வளர்த்தும் போது இந்த சிக்கல்லாம் வரதான் செய்யும். இதெல்லாமே நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இப்போ அந்தந்த மெடிசன் இருக்குது. மெடிசன்னா டானிக் தான் பார்த்தீங்களா? டானிக்கை வச்சு நம்ம இழுத்து ஆயில் கொஞ்சம் ஊற்றி விட்டோம்னாவே கரெக்டாக ரெடி ஆகிடும். அதனால் எந்த பாதிப்பும் வராது. இப்போ நாம் சளி பிடிச்சிருச்சுனாவோ இல்லை நமக்கு வயிற்றோட்டம் போச்சுனாவோ நாம் எப்படி வந்துட்டு அந்த மாதுளம் பழத்தை அரைச்சி குடிக்கிறோம், அப்புறமேட்டுக்கு இந்த சப்போட்டா பழத்தை அரைச்சி குடிக்கிறது, இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. இதெல்லாம் பண்ணுவாங்க ஓகேவா? ஏன்னா அந்த துவர்ப்பாக இருக்கிற மாதிரி உள்ள ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அந்த வந்து வயிற்றோட்டம் போகிறது நிற்கும் அப்படிங்கிறது தான் ஒரு வழக்கம். அந்த மாதிரி தான் இப்போ அந்த மெரிக்வின்ற டானிக் பார்த்திங்கன்னா சளிக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த லூஸ் மோஷன் போனாலும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது நல்லாவே ரிசல்ட் இருக்குது ஓகேவா? நீங்களும் உங்கள் ஃபார்மில் கண்டிப்பாக ஆட்டு பண்ணையாக வச்சுருக்கீங்க அப்படின்னா மெரிக்வின் டானிக் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்கள் சளிக்கும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி லூஸ் மோஷன் போனாலும் குட்டிங்களுக்கு கொடுக்கறது, குட்டிங்க ஆடுங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இப்போ சின்ன குட்டிங்களாக இருக்குது, ரொம்ப பொடி குட்டியாக இருக்குன்னா ஒரு 1/2 ml, கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதத்து குட்டியாக இருக்குன்னா ஒரு ml, பெரிய ஆடாக இருக்குன்னா 2 ml தாராளமாக கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெக்டிஃபை ஆகிடும். இதை வந்து உங்கள் பண்ணையில் வாங்கி வச்சு கம்மியான சின்ன பாட்டிலில் வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். அதை யூஸ் பண்ணுங்க. வயலில் ஃபுல்லாக கொக்கு வந்துருச்சு, இப்போ போய் கொக்கு ஓட்டியே ஆகணும். அப்படியே வண்டு தலையா, பேப்பர் சவுண்டு கேட்டாவே உனக்கு பிஸ்கெட் போடுறதா நினைப்பா. பட்டாசு வாயில் வச்சு பற்ற வச்சிருவோம், ஞாபகத்தில் வச்சுக்க. இப்போடா சட்டி தலையா, கொக்குலாம் வந்து வயலில் உட்காந்துருக்கு, சீக்கிரம் போ. நீ சும்மா அந்த வரப்பில் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட ஒரு கொக்கும் வராதரா, பண்ணிக்குடி தலையா. கொக்கும் வெள்ளையாக இருக்குது, நீயும் வெள்ளையாக இருக்கனால என்னடா நம்மளை விட பெரிய உருவம் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அதுக்கு பயந்துக்கிட்டு வராமல் இருக்கும். இரு வேகமாக போகாத டேய், இருடா நான் வர சொல்லியிருக்கேன். அப்புறம் அவருக்கு எப்படி மேய்து அதெல்லாம் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய வெட்டியாக வச்சு தள்ளுண்டா. டே அங்கே பாடுறா, டே ஓடுறா அங்கே பாடுறா, எல்லாம் வயல போட்டு எப்படி மிதிக்குது. பறக்குதுடா டே, அங்கே பாடுறா எல்லாம் பறக்குதுடா, அப்படியே பறந்து போகுதுடா, மேல்வெயிலுக்கு போகுதுடா. எங்கே மேல்வெயிலே போய் உட்காருதுடா.
எல்லாம் இங்கிருந்து நான் நீ வரதை பார்த்தோன்னே தெரிச்சு போய் அங்கே உட்காந்துருச்சு. இன்னுமே இந்த வரப்பில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உனக்கு என்ன வேலை அங்கே வீட்டில்? சோறு போடுற நேரத்துக்கு கூப்பிட்றேன், வந்து சோறு தின்னுட்டு திரும்ப வந்து காட்டிலே சுத்த வேண்டியதானே? டே கொக்கெல்லாம் எஸ்கேப் ஆகுதுடா. டே எல்லாம் பறந்துருச்சுடா பட்டாசை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே. எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டாசுனா பயம்தான். அதனால தான் நான் இந்த பேப்பரு அடியில் என்னடா பண்ணுற, கவட்டிக்கு அடியில் கடிச்சு வச்சு வச்சிடாதரா. இந்த பட்டாசு பேப்பரு இப்படி வச்சுக்குவேன். பேப்பர் உள்ளே இப்படி வச்சு இங்கே வச்சுக்கிட்டு இப்படி இந்த பேப்பர் இப்படி வச்சுட்டு அப்படியே பற்ற வச்சோம்னா ஸ்வங்கின்னு வந்து வெடிக்கும். எப்படி என்னோடய பிளானு? இப்படி தான் பட்டாசு வெடிப்போம். ஏன்னா கொஞ்சம் பயம் பட்டாசுனா. இப்படி இந்த பேப்பரில் ஒரு மூலையில் பற்ற வச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த பேப்பர் எரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் அது வெடிச்சிடும். அவ்வளோதான். டே போடா பட்டி குட்டி தலையா, டே போடா, டே தள்ளி போடா, இங்கேயே நிற்கிற. வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு இல்லையா? எங்கடா டாமு? இப்போ போய் அதை தொடவும் முடியாதே. டாமு வெடிக்கவே இல்லைடா. ஆக்சுவலாக இதில் இருந்த திரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சிது ஆனால் வெடிக்கவே இல்லை. பனி நப்புனால வெடிக்காமல் போயிடுச்சாட்ருக்கு. இப்போ நான் எப்படி அடுத்த பட்டாசை பற்ற வைப்பேன்? இத்துளியுண்டு தான் பேப்பர் இருக்குது. நான் அது கூட அதே வெடிச்சிரும்னு நினச்சேன். இப்போ இந்த பட்டாசோட திரியை பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இப்படி முன்னாடி அதை எடுத்து விட்டுட்டேன். இப்போ பற்ற வச்சோம்னா ஸ்லோவாக தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே பற்ற வச்சுட்டு பிடிச்சிருச்சுடா டாமு, பிடிச்சிருச்சுடா. ஓடுறா ஓடுறா ஓடுறா, ஐயோ ஓடுறா ஓடுறா பண்ணி குடி தலையா. வெடி 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 பொங்கட்டு வருது. அப்பாடா, எங்கடா ஒரு ஓடுதுடா எல்லாம் போடுறா. குருவிங்க எல்லாம் சவுண்ட் விட்டுட்டு ஓடுதுடா. ஓடுறா. எல்லா காட்டுலயும் எல்லா இருக்கிற நெல்லங்காட்டுல இருக்க எல்லா குருவிங்களும் கிளம்பிருச்சுங்க. நாங்க தான் பட்டாசு அடிச்சோம், நீங்க என்ன இங்க வரீங்க? வேற காட்டுல இருந்து கிளம்பி இங்க வந்து உட்காடுறீங்க. ஏய், அவங்க காட்டுல பட்டாசு அடிக்கலப்பா, எங்க காட்டுல இங்கதான் நாங்க தான் பட்டாசு அடிச்சோம். எல்லாமே ஓடிடுச்சுங்க. இதுக்கு மேல வராதுன்ற ஒரு நம்பிக்கையில கிளம்பி போவோம். அதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு நான் பைக்ல வந்துடுறேன். வந்து அப்பப்ப பாத்துக்கிட்டாதான் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இப்பதான் முளைச்சு வர பயிருங்கிறதுனால பாத்தீங்கன்னா கொக்கு போட்டு மெதின்னு மிதிச்சு என்ன பண்ணிரும், அந்த பயிரை போட்டு பிளாட்டா அழுத்திருச்சுன்னா ஒழுங்கா முளைக்காம போயிடும். அதனால இப்ப கொஞ்ச நாள் முளைச்சு கொஞ்சம் தூர் கட்டி நல்லா வர வரைக்கும் என்ன பண்ணணும், கொக்கு ஓட்டணும், குருவி ஓட்டணும். இதெல்லாம் பண்ணுனாதான் கடைசியா விளைய வச்சு நல்லா விளைய வச்சு எடுத்து நம்ம சோறு சாப்பிட முடியும். பனி போட்டு வெளுத்து வாங்க ஆரம்பிக்குது. இனிமே பனிக்காலங்கிறதுனால கொஞ்ச நாள் மழை, கீழடுக்கு சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி, அதே மாதிரி புயல், அப்படி இப்படின்னு வந்து நம்ம பனி பாய்ஸை வந்து கொஞ்சம் அடக்கி வச்சிருந்தாங்க. இப்ப கிளம்புனாங்க பாருங்க பனி. அப்படி இந்த இலைகள் எல்லாம் அப்படி தண்ணியில அந்த வெள்ளையா அப்படி மேல ஃபுல்லா வெள்ளையா மிஸ்ட் ஆன மாதிரியே தான் இருக்கு. அப்படி ஐஸ் கட்டியாச்சுன்னா செமையா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு இவத்த இருக்கிற இந்த கொஞ்சம் பட்டுத்தலையெல்லாம் வெட்டிடுறேன். அது குட்டி கூட கட்டிடலாம். ஆட்டுக்கெல்லாம் அங்கெல்லாம் வரப்பு சுற்றி இருக்காமல. இப்போ நேற்று கிழங்கு வெட்டினதெல்லாம் அந்த வயலில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெட்டிடுங்க. அதை இன்னைக்கு காலி பண்ணிட்டா அப்புறம் அதை இது பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். நான் இதெல்லாம் கொஞ்சம் வெட்டுறேன். இந்த இது வெட்டினா கூட ஆட்டுக்கு ஒரு கத்தை கூட கட்டிடலாம். இவத்த கூட வந்துடும். ஆட்டுக்கு இந்த போயர் ஆட்டுக்கு ஒரு கத்தை, அந்தாண்ட ஒரு கத்தை, குட்டிங்களுக்கு கொஞ்சம் மட்டும் 3 கத்தை வெட்டிட்டு வாங்க. மற்றது அந்த செம்மந்தலையை இதை பிற மீதியெல்லாம் வச்சு கட்டிடலாம். நான் இதை வெட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஞ்சம் மல்பரி வந்துட்டு இதில் கொஞ்சம் நல்லா வளர்ந்தது. அந்த சைடு ஃபுல்லாக வெட்டியாச்சு. இப்போ க்ரோத் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் முத்திரும் கரணை. இது கொஞ்சம் ஒரு 2 சாரி இருக்குது, 2-3 சாரி. இதெல்லாம் வெட்டி முடிச்சோம்னா இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம வெட்டி கவர் பண்ணி முடிச்சிருவோம். இதை முடிச்ச உடனே நமக்கு வீட்டுக்கு பக்கமே அங்கே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வயல் ரெடி ஆயிடுச்சு. அது இன்னுமே வெட்ட ஆரம்பிக்கலாம். அதனால் இப்போ இதை கொஞ்சம் ப்ராசஸ் முடிச்சு விட்றலாம். அதே மாதிரி பாருங்கள், நேற்று வெட்டின கரணைகளும் இங்கே தான் இருக்குது. இதெல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் இன்றைக்கி கரணையெல்லாம் வெட்டி அனுப்பணும். நேற்று நியூ இயருங்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளால் எதுவும் இது பண்ண முடியல, அனுப்ப முடியாமல் போயிடுச்சு. டிரான்ஸ்போர்ட்லாம் எதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே இன்றைக்கி புக்கிங் போட்டாகணும். அதுக்காக தான் இப்போ இது எல்லாமே வெட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் விதைகள் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள், வாங்கிக்கோங்க. தரமான விதைகள் என்னென்னலாம் நம்மகிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகளில் சவுண்டில் அகத்தி, வேலி மசால், குதிரை மசால், செம்மந்தலை, கோஎஃப்எஸ் 29, கோஎஃப்எஸ் 31. அதே மாதிரி மல்பரி கரணை இருக்குது, சூப்பர் நேப்பியர் கரணை இருக்குது, சொனை இல்லாதது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, கால்நடைகளுக்கு என்னென்ன தீவனங்கள் கொடுக்கறதுக்கு தேவைப்படுதோ எதை வேணாலும் தெரியப்படுத்துங்க. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும்.
ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக வளர்ந்த எல்லா தண்டுகளையும், மொத்தமான தண்டுகள் எல்லாத்தையுமே வெட்டி தலைகள் தனியாக, கரணைகள் தனியாக எடுத்தாச்சு. கரணைகள் எல்லாம் அண்ணன் இப்போ எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுருவார். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தலைகள் அதையும் கொண்டுட்டு போய் கட்டிட்டார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பாய்ஸுக்கெல்லாம் கட்டி கீழே இறக்கி விட்டார். இப்போ இந்த கெடா பாய்ஸ்க்கும் லேடி பாய்ஸ்க்கு அங்கே இருக்க அந்த ஷெட்டில் இருக்க ஆளுங்களுக்கு மட்டும்தான் இங்கே தலைகள் இருக்குது. இதை எடுத்து கொண்டு போய் இப்போ அதை அங்கே கட்டி விட்டு அவனுங்களையும் கீழே இறக்கி விட்டுருவார். ஓகே, இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குச்சிகள் எல்லாம் இங்கே கொஞ்சம் இருக்குது. அதை நாம் எடுத்துகிட்டு போயிட்டு இவர் கொண்டு வந்து கட்டி விடட்டும். இந்த பக்கம் இருந்தது எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சுது. இதுக்கு மேலே அந்த சைடு, அதாவது அந்த பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்கு பாருங்கள். அதெல்லாம் எப்படி இன்னும் ஒரு நம்ம கரணை வெட்டுற அளவுக்கு வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 மாதம் தேவைப்படும். 1.5 மாதமாவது கண்டிப்பாக டைம் தேவைப்படும். அதெல்லாம் நல்லா வளர்ந்து வந்து கரணைகள் முத்திரத்தை விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ண போகிறோம். இதுவும் தென்னை மரத்துக்கு அடியில் இருக்கிறது தான். ஆக்சுவலாக தென்னை மரம் எல்லாமே நல்ல பெரிய மரம், கிட்டத்தட்ட ஒரு 30 அடி உயரம் இருக்கிற மரங்கள், ரொம்ப பெரிய மரங்கள். அதனால் வெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே நல்லா அடிக்கும். அதுக்காக தான் நம்ம உள்ளே வச்சுருக்கோம். உள்ளே வச்சாலும் நல்லா க்ரோத் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வெயில் கீழே நல்லா பட்டுச்சுனாவே இந்த மல்பெரி வந்துட்டு எப்படின்னா நல்லா வளர்ந்து வரும். இதுக்கு மேலே வெட்டக்கூடிய மல்பெரிகள் எல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் அந்தாண்ட ஒரு வெயில் இருக்குது, அது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை விட அதிகமாக போட்டிருக்கோம். அந்த வெயில் ஃபுல்லாக இருக்குது, அதையும் வெட்டி கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேவைப்படுறவங்க தெரிவித்தா மட்டும் போதும், ஆர்டர் கொடுத்தா மட்டும் போதும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா மல்பெரி கரணைகள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் கரணைகள். இதுவும் நமக்கு ஆர்டர் வந்ததுக்கெல்லாம் இப்போ ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும். கம்மியாக தான், இது ஒரு 400 இன்னொரு 600 காரணம் ஆர்டர் இன்றைக்கி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஆர்டர் வெயிட்டிங்கில் இருக்குது. எல்லாம் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எனக்கு வேலை கொடுங்க. உங்ககிட்ட நான் கேட்குறது என்னென்னா, எனக்கு வேலை கொடுங்க. வேலை வந்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்க தான் நான் அதுக்காக வேலை செஞ்சு இது பண்ணிட்டே இருப்பேன். அதே மாதிரி இன்னொன்று இது சொல்ல மறந்துட்டேன், ஆட்டுக்கு தீனி போடுற தொட்டி நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க தீனி போடுற தொட்டி, தண்ணி ஊற்றுறது, தனியாக ஊற்றி வைக்கிற டப்பு எல்லாமே இருக்குது. தெளிவான முறையில் தரமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்ல குவாலிட்டிலையும் பண்ணி கொடுப்போம். குவாலிட்டி கம்மியாக வேணாலும் பண்ணி கொடுப்போம். விலை அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குங்கிறது எல்லாமே அவங்க இந்த குவாலிட்டி சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். ஓகேங்களா? எதுக்கு தொத்துக்கால் போட்டுட்ருக்கீங்க? நீங்களாம் தான் புக்கிங் ஆகிட்டீங்களேடா. இன்னும் ஒரு எப்படியும் 1 or 2 days கிளம்பிடுவீங்க. ஆனால் நீங்களாக தான் பாசக்கார பைப்பிள்ளைகளாக இருக்கிறீங்க. என்ன பண்ணுறது? சரி வாங்க, கீழே தீனிகள் ரெடி ஆகிடுச்சு, போய் திங்க ஆரம்பிங்க. ஓடுங்க. டேய் இங்கே வாடா, இங்கே வாடா. அவன் தான் பார்த்தீங்கன்னா கருவாச்சியோட குட்டி. அவனும் இவர் செவடையோட குட்டி. இவங்க 2 பேர்த்தையும் தனியாக நான் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு நேம் பேர் வைக்க போகிறோம். பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்க போகுது, கவலைப்படாத. கருவாச்சி குட்டி அப்படியே திருட்டு மொழி முழிக்கிற பார்த்தியா நீ கருவாச்சி குட்டிங்கிறதுனால திருட்டு மொழி முறிக்கிறது தெரியவே மாட்டேங்குது. ஏய் தள்ளுங்கடா, துறக்க விட்றா, தொத்துக்கால் போட்டுக்கிட்டு தள்ளுறா. டேய் வாங்க 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 வாங்க. டேய் போடா நிற்கிறான். போடு தாமே, நீயும் போறியா உள்ள? குழந்தை எடுத்துருவானுங்க, ஞாபகத்தில் வச்சுக்க. ஓடுறா தின்றாடி. இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாம் பாரு எப்படி வெளுத்து வாங்குறானுங்க. எல்லாரும் தின்னுங்க. ஏன் நீ தும்பிகிட்டு இருக்க? சளியா? உனக்கு அந்த டானிக்கு தான், வேறு வழி இல்லை. இப்போ பார்த்தீங்களா, ஒரு குட்டி தும்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த சளி பிடிக்கிற சிம்டம்ஸ், சளி இருக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கும் அதே டானிக்கு தான், மெரிக்வின். இப்போ நார்மலாக காலையில் நான் சொன்ன மாதிரி காலையில் போய் ரவுண்ட்ஸ் விட்டு பார்த்துட்டா ஓகே முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எதுக்கும் எந்த பிரச்சனையும் வராது, அது நம்ம ரெக்டிஃபை எல்லாம் தீர்த்துட்டோம் அப்படின்றலாம் கிடையாது. நீங்கள் அப்பப்போ அதோட ஆக்டிவிட்டீஸை கவனிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். எப்படி குழந்தை வளர்ந்து வர வரைக்கும் நம்ம அதோட ஆக்டிவிட்டீஸ் அப்போ கவனித்து அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி உயிர்களுக்குமே கொடுத்தா மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி பண்ணை முறையில் வச்சு வளர்த்தி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் பண்ணையை. இல்லைன்னா கண்டிப்பாக பாதியிலே க்ளோஸ் பண்ணி போட்டு என்ன பண்ணுவீங்க, ஆட்டு பண்ணைகளை ஆசைப்பட்டு உள்ளே இறங்கி வந்து வளர்க்க முடியாமல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கள் எல்லாம் க்ரியேட் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கெலாம் போகவே தேவை கிடையாது. அழகாக வளர்த்தலாம். எவ்வளோ தேவைகள் இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏரியாவில் ஒரு தாலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தாலுக்கில் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 50 to 100 கெடா வெட்டுவாங்க. ஓகேவா? கடையில் வெட்டி ஹோட்டலுக்கு கொடுக்கறது, இந்த இது ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே குறைஞ்சபட்சம் 100 கெடா வெட்டுவாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு தேவை இருக்குது. தேவை எல்லாமே வெளிமாநில ஆளுகள் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் குறைச்சி இப்போ எல்லாமே அங்கேயும் கம்மியாகிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படின்றப்ப நாம் கொஞ்சம் எல்லாம் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நாம்பெல்லாம் தரமாக பண்ணணும் அப்படின்னா நல்லா பண்ண முடியும். எல்லாம் இப்போ அடுத்து ஸ்டால் போட்டு கறி கடையாகவே போட்டு நாம்ளே விற்போம். எல்லாம் விவசாயிங்கிட்டேருந்து கொள்முதல் பண்ணி நம்ம ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுவோம். நாங்கள் வந்துட்டு லோக்கல் ஆடை மட்டும்தான் வாங்கி விற்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இது இருந்ததுன்னா சொல்லுங்கள்.
அது மாதிரி யாராவது யோசிக்கிறீங்க இதெல்லாம் பண்ணணும்னு என்ன இருந்ததுன்னா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரைச்ச சூப்பர் நேப்பியர் எல்லாம் அண்ணா இப்போ அள்ளி கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பர் நேப்பியர் எப்படி இதில் நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம், எந்த மாதிரி மிஷின் வாங்குறது, எந்த மாதிரி சாப் கட்டர் இருந்தால் நமக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம். இது நாம் இந்த மாதிரி ஃப்ளைவீல் டைப் தாங்க வாங்கி அப்போ இருந்தே யூஸ் பண்ணுறோம். இதை பற்றி நம்ம ரிவ்யூ மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது செம்ம ஷாப் கட்டர் ஓகேவா. பீஸ் அப்படியே சூப்பராக கரெக்டாக நமக்கு 1/2 இன்ச் சைஸுக்கு இந்த தண்டு எல்லாத்தையும் கரெக்டாக கட் பண்ணி கொடுத்துரும். ஒரு 1/2 இன்ச்சு தான் அதிகபட்சம். நீட்டாக ஆடுகளை எடுத்து சாப்பிட்றதுக்கு கழிக்காமல் சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு இந்த சாப் கட்டர் தான் யூஸ் ஆகுது. இது யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி நம்ம ஓரத்தில் வச்சு கரெக்டாக வைக்கிறதுனால இது ஒரு சேஃப்டி இடமா போயிடுது. இதே கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணணும். இதே க்ளோஸ்டு மாதிரிலாம் வருது நிறையா சைஸில். இதே 3 பிளேடு வருது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இது 2 பிளேடு தான். 2 பிளேடு வச்சு ஆனால் நீட்டாக பார்த்திங்கன்னா ரன்னிங்கு அந்த உள்ள இழுக்கிற ஸ்பீடு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்மளோட மயில் வாகனம் நிறுத்துறதுக்கு, கார் நிறுத்துறதுக்கு இந்த ஷெட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை பற்றி எல்லாம் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஷெட்டு போட போகிறோன்னு அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, ஏன்னா இந்த ஷெட் இந்த ஏ டைப் சொன்னோம்ல, இந்த பக்கம் 20 அடி இருக்குது, அந்த பக்கம் 20 அடி இருக்கும். அப்படின்றப்போ டோட்டலாக 40 அடி வந்துடுது. அந்த லென்த்தை அப்படி இது வேணால் இங்கே செவுரு இருக்குது, சப்போர்ட் இருக்குது, எல்லா பக்கமும் செவுரு இருக்குது, சப்போர்ட் இருக்கனால அது வந்து ஓகே ஜம்னு உட்கார வச்சாச்சு. ஆனால் அங்கேருந்து இப்போ இது வந்துட்டு ஒரு 16 அடி நீளம் வருது. 16 அடி ஆமாம் 16 அடி நீளம் வருது. அந்த கேப்பை வந்து நடுவில் எங்கேயுமே சப்போர்ட் இல்லை. இந்த கார்னர் சப்போர்ட்டு தான் இந்த இடத்த ஃபுல்லாக தாங்கலாம் நிற்கணும். அதனால் 2 போர் ராடு நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆர்ச்சு ஆஷ் போட்டிருக்காங்க, ஏ மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, எப்படி சப்போர்ட் கொடுத்து எப்படி நீட்டாக வெல்ட் அடித்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த சப்போர்ட்டை அப்படியே இன்றைக்கி ஜேசிபி வண்டியை வர சொல்லி நடுவில் வச்சு தூக்கி மேலே வச்சு அந்த இதில் போட்டு லாக் பண்ணிவிடுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் நடந்து அப்புறம் இந்த குட்டி இந்த பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறதெல்லாம் இந்த நடுவில் சப்போர்ட்டுக்கு இங்கேருந்து அந்த தூணுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுத்து மேலே ஷீட் மாட்டுறதான். ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இதை மேலே நிறுத்தி இந்த இது அடித்து ஷீட் போடுற வேலை இன்னும் 2-3 நாட்களில் முடிஞ்சிடும். முடிஞ்சோடனே நம்ம மயில் வாகனத்துக்கு அங்கே நிற்கிற நம்ம மயில் வாகனத்துக்கு இடம் ரெடி ஆயிரும். ஆனால் அது மட்டும் கிடையாது, இன்னும் நம்ம இந்த செவுரு மட்டும் இருக்கிற அளவுக்கு இங்கே வெளியில் செவுரு கட்டி ஃபுல்லாக அடைக்கணும். அடைச்சி கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதுக்கு மேலே தான் அந்த ஒவ்வொரு வேலைகளையும் நடக்க ஆரம்பிக்கும். மயில் வாகனம் கவலைப்படாத, ஒரு 2 நாட்களில் உனக்கு ஷெட்டு ரெடி ஆகிடும். ஆமாம், இனிமேல் நீ வந்து என்ன கண்ணம்மான்னு அழைக்கப்படுவேன். ஏன்னா டோனின்னு கூப்பிட்டோம். அது எனக்கு அந்த நேம் வந்து கொஞ்சம் வாயில் நுழையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் வாயிலையும் நுழைய கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நம்ம கண்ணம்மா டோனி அப்படியே பக்கத்தில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. எப்படி இருக்குங்கிறது இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. நம்ம கண்ணம்மா எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆகுது. 11 வருஷம். இந்த அலாய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் பெயிண்ட் அடித்து ஜம்முன்னு வண்டியை இப்போ பார்க்கும்போதே ஒரு லுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் மெயின்டெனன்ஸ் தான் நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அதனால் பயபுள்ள செம்மையாக இருக்காப்புல. உண்மையாலுமே இந்த மாதிரி பைக், இந்த மாதிரி யமஹாவில் FZS இது இந்த பைக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் பேரு, இந்த மாதிரி ஒரு டிசைன் எல்லாம் டியூக்லாம் கூட இது அப்புறம் தான் மொத வந்தது. இந்த வண்டி தான் வந்துன்றது நமக்கு தெரிஞ்சு வண்டியிலேயே செம்ம வண்டியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பைக்கு தான் பார்த்தீங்கன்னா செம்ம பைக்காக இருந்தது. ஒரு லுக் வைஸில் நம்மளை அட்ராக்ட் பண்ணி இழுத்தது. ஆமாவா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர்த்துக்கு எனக்கே இது ரொம்ப பிடிச்சது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை அப்போ எடுத்தது. இன்னும் நான் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆனால் ஆக்சுவலாகவே உண்மை சொல்ல போனால் மயில் வாகனம் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கண்ணம்மா வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்காப்புல. ஏன்னா மயில் வாகனத்தை தான் நான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்ணம்மாவுக்கு கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா கண்ணம்மா வந்து கிட்டத்தட்ட 11 வருஷமாக நல்லா உழைச்சி தள்ளினாப்புல. எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போகிறது வர சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு வர்றது எல்லா வேலையும் பார்த்தாப்புல. கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காப்புல. அப்படின்னு விட மாட்டேன், போயிட்டு வந்துட்டு தான் இருப்பேன். லோக்கலில் மட்டும் எடுத்துகிட்டு சுற்றுவேன். கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கெல்லாம் நம்ம மயில் வாகனத்தையே யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கடா ஆளை காணாமேன்னு பார்த்தேன். அப்படியே பாரு, ஒரு சிரிப்பு தான். வரீங்களா? போயிட்டு வரலாமா? சரி வாங்க. பாய் டாட்டா. வேறு செருப்பெல்லாம் மண் ஒட்டி என் மேலே தான் எல்லாம் ஆக்குறீங்க. எல்லாம் இவ்வளோ மண் எங்கே போய் சுற்றுனீங்க? அங்கேயா? போகலாமா? போகலாம். பாய் பாய் சொல்லுங்கள். கேமராமேனுக்கு பாய் சொல்லுங்கள். பாய் சொல்கிறா. எங்கடா ஸ்டார்ட் ஆக மாட்டேது வண்டி. என்னடா பண்றது? மேல
எங்கடா இவ்வளோ நேரம் நம்ம கிவ்அவே பற்றின வீடியோ அப்டேட் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் இல்லை, கடைசியாகவும் சொல்லுவேன், கண்டிப்பாக டெய்லியுமே சொல்லுவேன். அப்டேட் இருக்குது. நம்ம கிவ்அவே பண்ண போகிற தொட்டி பாருங்கள், நம்ம பூங்கா வனத்துக்குள்ளே இருக்குது. நம்ம உருமாறுற கலர் செடிக்கு அடியில் நிழலில் தான் வச்சுருக்கேன். அதான் நான் முன்னாடி நேற்றே சொன்ன மாதிரி தான். நேற்றே என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நம்ம சேனலை வந்துட்டு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் போய் நம்ம சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணிவிட்டு வாங்க, கண்டிப்பாக பரிசு வின் பண்ணுவீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் எங்கடா இப்படிலாம் சொல்லிட்டு கிடச்சா பண்ண மாட்டேன்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் நினச்சிருந்தேன்னா நான் பழைய இதில் வந்துட்டு 8 அடி தொட்டி அவ்வளோ பெரிய இதையே நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு சிம்பிளான விஷயம், எனக்கு அசால்ட்டாக பண்ணுவேன். இன்னமும் நிறையா பண்ணுறதுக்காக தயாராக இருக்கேன். ஆனால் எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு உங்களோட சப்போர்ட் தான் தேவை. எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் எனர்ஜெட்டிக்காக இன்னும் நிறையா வேலை செய்ய முடியும். ஓகே, அடுத்து ஒரு புது ப்ராடக்ட்டை நம்ம லான்ச் பண்ண போகிறோம் கூடிய விரைவில். அதை பற்றின அப்டேட் எல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா, அதுதான் வந்துட்டு ப்ரைஸையே வின் பண்ண வைக்கும். ஓகே, பை. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.